திருச்சி மாவட்டம் அம்சம் பங்கு அனைத்து மக்களின் சகாய அன்னை ஆலயத்திலிருந்து சுமார் 300 பேர் 6 பேருந்துகளில் எங்கள் அருள் தந்தையர் 2 பேரோட அருள் சகோதரிகள் 5 பேர் மொத்தம் 335 பேர் இன்று காலை இந்த திருத்தலத்திற்கு வந்தோம். எங்கள் அருள் தந்தையர்கள் திருப்பலை நிறைவேற்றினார்கள். நாங்கள் இங்கே காலை உணவை முடித்துவிட்டு அடுத்த திருப்பயணமாக வீரபாண்டிபுரம், ஆலந்தலை, உபரி, மணப்பாடு செல்ல உள்ளோம். அதிசய மணல் மாதா கோயிலும் அடங்கும். இந்த திருப்பயணம் வெகு சிறப்பாக அமைய எங்களுக்கு இறைவன் உதவி செய்துள்ளார். அதற்கு முதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த ஆலயத்தின் புதுமையை நாங்கள் கேள்விப்பட்டுள்ளோம். தொடர்ந்து இந்த ஆலயத்திற்கு நாங்கள் வருவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. எங்கள் வேண்டுதலை பனிமய மாதா அன்னை நிறைவேற்றுகிறார் என்ற நம்பிக்கை எங்கள் ஆழ்ந்த விசுவாசமும் எங்களுக்கு உண்டு. நன்றி. இந்த எத்தனை வருஷமாக இந்த திருப்பயணம் வரீங்க? கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக ஒவ்வொரு திருத்தலத்துக்கும் நாங்கள் போயிட்டு வந்துட்டுருக்கோம். இங்கே ஏற்கனவே வந்துட்டோம். இது 2வது டைமாக வரோம். சரி, இந்த தவக்கால பயணத்தோட நோக்கம் என்ன? திருப்பயணத்தில் திருப்பாடுகள், ஒரே வார்த்தை. நாங்கள் திருப்பயணத்தில் இறைவனுடைய திருப்பாடுகளை பற்றி தியானிக்கணும், பிறருக்கு உதவி செய்யணும். ஒரே நாங்கள் 4-5 ஊரில் இருந்து வந்திருக்கோம். ஆனால் ஒரே குடும்பமாக இந்த திருப்பயணம் வரதான் எங்களுடைய நோக்கம். நிறை குறை எதுவுமே இல்லாமல் நாங்கள் அனுசரித்து போகிறதான் முக்கியமான பண்பு இதில். நன்றி.